கணக்கெடுப்பின் மூலம் நோய்களுக்கு உட்பட்ட நபர்கள் தொடர்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளின் துணையுடன் சில நோய்களை கருத்தில் கொண்டு பின்வரும் வரைவு வரையப்பட்டுள்ளது. வரைவில் காட்டப்பட்டுள்ள அனைத்து நோய்களும் பொதுவாக எந்த நோய் வகைக்குள் அடங்கும்? இப்ப எங்களுக்கு நோய்களை பற்றி ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நோய்கள்னு ரெண்டு பிரதான வகை இருக்கு. ஒன்று தொற்று நோய், மற்றது தொற்றா நோய். இப்ப இதுல தந்த நோய்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதய நோய், உயர் குருதி அமுக்கம், தொய்வு அல்லது ஆஸ்மா, நீரிழிவு, புற்றுநோய், நீடித்த சிறுநீரக நோய், இதெல்லாம் என்ன நோய்க்குள்ள வரும்? தொற்றா நோய். வெரி குட். இப்ப முதலாவது விஷயம் தொற்றா நோய், ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? ரைட். இரண்டாவது கேள்வி, வரைவில் காட்டப்பட்ட நோய்களில் எந்த நோயினால் அதிக எண்ணிக்கையான நபர்கள் பீடிக்கப்பட்டுள்ளனர்? இதுக்கு வந்து நீங்கள் உயர்குருதியம் ஆ, உயர்குருதி அமுக்கம். இது அப்படி கிராஃபை பார்த்துட்டு அப்படியே சொல்ல வேண்டியது. இதுக்கு ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. உயர் குருதி அமுக்கம். சரியா? உயர் குருதி அமுக்கம். ரைட். மனிதன்ல அடுத்ததுல ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. மனிதனின் நியம குருதி அமுக்கம் யார்? மனிதனின் நியம குருதி அமுக்கம் யார்? ரைட். தெரிஞ்சா கல்வி சொல்லுங்க. இன்றைக்கு நான் சொல்லி தந்ததுல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியா மாறவர். மனிதனின் நியம குருதி அமுக்கம் யார்? ஏன் எவ்வளவு நேரம் சொல்லுது? வேகமா தெரிஞ்சா கையை போடுங்க. ஜனகன். தெரியாது. ரைட். லதுயா. சார் நியம குருதி அமுக்கம் எவ்வளவு? 120x80 mm சார். ஏன் அப்ப சொல்லல? குட். 120x80 ரசம். சரியா? 120x80 mercury இரசம் தான் மனிதன் நியம குருதி அமுக்கம். 120 கீழ் 80 பிற பிரிச்சு அப்புறம் சுருக்கி போடல. அது இல்லாம சைவரம் சைவரம் பட்டி அப்படிலாம் போடுறது. 120x80 மில்லிமீட்டர் சிமோலம் மில்லிமீட்டர் mercury Hg கேபிட்டல் H ஸ்மால் g. இதை சொல்லும் இந்த 120 மில்லிமீட்டர் ரசத்தை என்ன அமுக்கம்னு சொல்றாங்க. மேல இருக்கிற சொல்வம் வந்து விடியல் அமுக்கம், கீழே இருக்கிற சொல்வம் சுருங்கல் அமுக்கம். சாரி, மாறி சொல்றேன். 120 மில்லிமீட்டர் ரசம் வந்து என்ன அமுக்கமா இருக்கும்? சுருங்கல் அமுக்கம். 80 மில்லிமீட்டர் ரசம் வந்து விரியல் அமுக்கம். ராதுயா சொன்ன சரியா? ஆம் சார். என்னன்னு ஞாபகம் வச்சு வச்சுனா என்ன ஐடியா? யாராவது? 120 மில்லிமீட்டர் வந்து இது வந்து சுருங்கல் அமுக்கம் என்றது எப்படி ஞாபகப்படுத்த சொன்னா? சரியா? எப்படி ஞாபகப்படுத்தலாம் என்றால், இதயம் சுருங்கிக்கல தானே குருதி முழுக்க வெளியில போக போகுது. இதயம் சுருங்கிக்கல இதயத்தில் இருக்க குருதி அப்படியே வெளியில போக போகுது. அப்ப அதுக்கு கூடுதலான அமுக்கத்தை செலுத்த வேண்டி இருக்கு. விடியக்குல கொஞ்சம் அமுக்கம் தான். இப்ப 120 80 பெருசு, 120 தான் பெருசு.
சரியா? அப்ப உதாரணமா ஷாப்பிங் பேக் உள்ள ஃபுல்லா சொதி இருக்கு. அந்த சொதியை வெளியேற்ற வேணும்னா நல்லா அமர்த்த வேணும். அதுதான் 120 இருக்கு. இப்படி சொல்லி தந்த நான். ரைட். இனி மறந்தால் பிரச்சனை. ரைட். இனி இந்த கேள்வி யாரும் மறக்கல. ரைட். அப்ப ரெண்டாவது கேள்வி சரி. அடுத்த மூன்றாவது கேள்வி விஸ்வரூபன் வாசிங்க வந்து. வரை வரைவுக்கேற்ப பெண்களோடு ஒப்பிடுகையில் ஆண்களுக்கு இந்நோய் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல பார்க்க வரும் ஆண் ஒரு நிறத்தாரையும் பெண் ஒரு நிறத்தாரையும் காட்டிக்கிட்டா கண்டுபிடி சொல்லுங்க அப்ப. இதய நோய், நீடித்த சிறுநீர நோய், இதய நோய். சரி. நீடித்த சிறுநீர் நீடித்த சிறுநீரக நோய். சரியா? அதை டாக் பண்ணினதுல கூடவா இருக்க வேணும், அதை பார்த்தா சரி. சரி, அப்ப ஒரு இதய நோய் சரி. சரியா? இதய நோய் கமா அடுத்த நீடித்த சிறுநீரக நோய். ரைட். மனிதன் இதயத்துல அப்ப இதுல சுருங்கல் அமுக்கம். ரைட். ரைட் ஜன இப்ப சொல்லுங்க. சுருங்கல் அமுக்கம் எவ்வளவு? 120. ம் 120. இல்ல 120ன்னு சொன்னா அப்பல சொல்லி தந்த நான் தெளிவா 120 மில்லிமீட்டர் ரசம். 120 மில்லிமீட்டர் ரசம். ரைட். கவனிச்சு கொண்டிருக்க வேணும், எழுத வேணும், நோட் பண்ணி கொள்ள வேணும். ரைட். காயத்ரி அடுத்த வழி வாசிங்க. மேலே வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள நோய்களில் நிலைபெறான சேதனமாசாக்கிகள் காரணமாக மனிதர்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு நோயை பெயரிடுக. ரைட். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் நிலை பேறான சேதனமாசாக்கிகள் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். சொல்லுங்க பாப்போம். ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. நிலை பேறான சேதனமாசாக்கிகள் என்றால் என்ன? தொடர்ந்து அவற்றின் விசேட இயல்புகள் 2 தருது. நிலை பேறான சேதனமாசாக்கிகள் என்றால் என்ன? அதன் விசேட இயல்புகள் 2 தருது. ரைட். விரைவா அப்படியே சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் படிச்சாச்சு. சூழலுக்கு விடுவிக்கப்படும் சவால் மிக்க சேதன ரசாயன பதார்த்தத்தின் கூட்டம். எத்தனையாம் பக்கத்துல இருக்கு? அப்படி ஒரு நோட் சந்திச்சுனமா ஷானு ஓ சார். யார் அப்படி சொல்லி தந்தது? ஸ்கூல்ல சார். ஆ. ரைட். வேற யாராவது? ஓகே, பாப்போம் என்ன மாதிரி. பல்வேறு தோற்றுவாய்களிலிருந்து சூழலுக்கு விடுவிக்கப்படும் சவால் மிக்க சேதன ரசாயன பதார்த்தங்களின் கூட்டம். ரைட். இதை நாங்க பொதுவாக சொல்றது வந்து ஈஸியா இப்ப நீங்க சொன்ன ரெண்டு சொன்னதும் சரி. இந்த ஷோர்ட்டா சொல்லுவோம் நாங்கள் பிஓபிஸ்ன்னு சொல்றது. பிஓபிஸ். அப்ப இந்த இது வந்து எண்ணத்துல இருந்து வேற மாண்டி இல்ல, வெவ்வேறு தோற்றுவாய்கள் இருந்து எங்களோட சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற இது ஒரு சேலஞ்சான விஷயம். ஏன் சேலஞ்ச் சொல்றோம் என்றால்
இது சூழல்ல விடுவிக்கப்பட்டால் இது நீண்ட காலத்துக்கு அழியாமல் இருக்கும். சூழல்ல அழியாது. அடுத்த விஷயம் வந்து உணவு சங்கிலியின் வழியாக இது என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே கடத்தப்படும். அடுத்தது வந்து மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். இன்னொரு விஷயம் பிறந்த இடத்திற்கு வந்து இது பரவும் தன்மை கொண்டதாக காணப்படும். பிறந்த பிரதேசத்துக்கு இது பரவும் தன்மை கொண்டதாக காணப்படும். இப்படியான இயல்புகள் இருக்கபடியால் இதை நாங்க சொல்லுவோம் நிலைபேறான சேதனமாசாக்கின்னு சொல்லுவோம். பொதுவாக விஞ்ஞானத்துல அந்த வரைவிலக்கணங்கள் கொஞ்சம் வாரது குறைவு, பெறக்கூடாதுன்னு இல்லை, சரியா? ஆனால் கட்டாயமாக அதன் இயல்புகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். 4 விஷயங்கள் நம்ம புக்ல இருக்கு. 216ஆம் பக்கத்தை பார்த்துக்கொள்ளும். 216, சரியா? கடைசி புத்தகத்துல பாட்டுக்குள்ள 216ஆம் பக்கம், சரியா? அப்ப 4ல ஏதாவது 2 எழுதலாம், 2 புள்ளிகள், ரைட்? பாருங்க, இப்ப நான் படிப்பிக்கல ஆறுதலா தான் சொல்லி கொண்டு போவேன். கேள்வி கேட்கல விரைவாக தான் கேட்டு போவேன். ஏன்னா அதை பல தடவை ஞாபகப்படுத்தி கொள்ள 5-20 வகுப்பு. ஏன்னா வளமையா நீங்க கனவு பிந்தி எலும்புறாங்கலாம் இப்போ வேலை கிளம்ப தொடங்கிட்டீங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேலை கிளம்பி அதை ஞாபகப்படுத்துவேன். இன்னும் பரீட்சைக்கு ஏன்னா மிக குறுகிய காலங்கள்லாம் இருக்கு. சிலரை திருப்பியும் நித்திரையாக வைக்கணும். வேணுஜன் வந்திருக்கிறார் இல்லை தானே? வேணுஜன், ரைட். அதை நாங்கள் போய் பார்ப்போம். நிரோஜன் வாசிங்க அடுத்த கேள்வி. நிரோஜன், நிரோஜன் கூப்பிட விட நேரமாச்சு. நிரோஜன் இல்லையா வகுப்புல? நிரோஜன் ஆமாம் சார். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் சொல்லுங்க அப்போ. கூப்பிட்டு எவ்வளவு எத்தனை நேரம் கூப்பிட்டுட்டேன்? ஏன் சார் அது கேள்வி? கட்டாய் வந்தது. வாசிங்க. நிலைபெறான சேதனம் அது வாசிச்சாச்சு, அது விளங்கப்படுத்தியாச்சு, விடையும் சொல்லிட்டேன். 5வது கேள்விக்கு போக. நீடித்த சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கு ஏதுவாக அமையலாம் என கருதப்படுகின்ற விவசாயத்துடன் தொடர்பான விடயம் ஒன்றை எழுதுக. இந்த நீடித்த சிறுநீரக நோய், அதாவது வந்து இதை சொல்றோம் நாங்கள் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றது. ஆனா கிட்னி ஃபெயிலியர் இது பொதுவாக இப்ப முந்தி வந்து வயதானவர்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இப்ப வந்து பொதுவாக நாங்கள் சாப்பிடுறது நஞ்சு தான் சாப்பிட்டு இருக்கோம். உணவு என்ற பெயரில் நாங்கள் நஞ்சை தான் உணவாக உட்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் நஞ்சு சாப்பிட்றோம்னு சொல்றேன் சார். ஏன் அப்படி ஒரு கருத்தை சொல்றேன். மரக்கறிகளை உரம் மரக்கறிக்கு எக்கச்சக்கமான உரம் போடப்படுகிறது. பல வகைகளுக்கு நான் சொன்ன மாதிரி பழுக்க வைக்கிறதுக்கே கெமிக்கல் அடிக்கப்படுது, சரியா? உற்பத்தியிலேருந்து எல்லாம் அறுவடை மட்டும் எல்லாமே இரசாயன பொருட்களை பயன்படுத்தி, ஆகவே அதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை. சரி, இதாலதான் இந்த சிறுநீரக நோய்கள் பரவுது, ஏற்படுகிறது. சரி, விவசாயத்தினுடைய ஒரு விடயத்தை சொல்லுங்க. சொல்லுங்க அப்ப என்ன விடயம்? வீடுகளில் பாவனை. பீடை பீடை கொல்லி பாவனை, ரைட். வேற இரசாயன பசலைகள் இரசாயன பசல்கள் என்ற பாவனை, பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி பாவனை, ரைட். கலைநாசினி பாவனை, இப்படி சொல்லலாம், சரியா? அடுத்த கேள்வி,
அடுத்து கிருஷானன் வாசிங்க. மக்கள் சில நோய்களினால் பீடிக்கப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது இலங்கையில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கை கீழே தரப்பட்டுள்ளது. மென்பானங்களில் அடங்கும் சீனியின் அளவை காட்டும் நிறக்குறியீடு முறை ஒன்றை அறிமுகம் செய்தல். மேற்குறித்த நடவடிக்கையின் மூலம் எதிர்வரும் சில வருடங்களில் அநேகமாக கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வரைவில் காட்டப்பட்டுள்ள நோய் எது? சரி, அந்த கேள்விக்கு வர முன்னுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த நீடித்த சிறுநீரக நோய்களை ஏற்படுத்துறது முக்கியமான ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த முக்கியமான கூறு வந்து பாரலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் சொல்றது பாரலோகங்கள். இப்ப அதுல வந்து ஆர்சனிக்கு, கேட்மியம், ஈயம், சரியா? அப்ப அதே மாதிரி கேள்வியா போட்டுக்கொள்ளும், புதுசா வந்தாக தெரியாம இருக்கலாம். பாரலோகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருங்க, எல்லாரும் போடுவோம். பாரலோகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருது. அதுக்கு ஒரு விடிய தேடி எடுத்துக்கொள்ள வேணும். உதாரணம் சொல்லிட்டேன், மற்ற விடிய நீங்க தேடி எடுத்துக்கொள்ள வேணும். ரைட், இப்ப இந்த வினாவுக்கு பார்க்க போறோம். இந்த டார்க் பண்ணியே கிடக்கு. மென்பானங்களை அடங்கும் சீனியின் அளவை காட்டும் நிற குறியீட்டு முறையை அறிமுகம் செய்தல். சரியா? இது வந்து எந்த நோயை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி கேட்கலாம். மிக இலகுவான விஷயம். இப்ப அதுல இன்னொரு விஷயம் போல் கேட்கலாம், மென்பானங்கள் அடங்கும் சீரின். அப்ப அது ஒரு கேள்வி கொள்ளுங்க. கேள்வி, மென்பானங்களில் அடங்கும் சீனியின் அளவை காட்டும் நிற குறியீட்டு முறையில் பயன்படுத்தப்படும் நிறங்கள் யாவை?